Hi, welcome to my channel. ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹரிணி இன்றைக்கி 24வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்பொழுது 62 கிலோ 950 கிராம் இருக்காங்க. ஹரிணிக்கு இன்றைக்கி ஒரே சந்தோஷம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 18 நாளாக இந்த 63 கிலோலேயே மேலேயும் கீழேயுமா இறங்கிட்டு இருந்தாங்க. என்னடா 62 டச் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 62 கிலோவை டச் பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் அவங்களுக்கு ஒரு சின்ன திருப்தி. இன்றைக்கி மார்னிங் அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் ட்ரிங்க் தான் இன்றைக்கி மார்னிங் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய தோசைக்கு மீன் குழம்பும் மீன் வறுவலும் வச்சு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் வந்து வேர்க்கடலையும் தர்பூசணியும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நைட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அவங்க வெயிட் லாஸ் பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அது கூட இன்றைக்கி வந்து அவங்க 2 வீலர் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் நானும் ஹரிணியும் கிளம்பிட்டோம். இது வரைக்கும் ஹரிணிக்கு சைக்கிள் ஓட்டி பழக்கம் இல்லை. சைக்கிள் ஓட்ட சொல்லி தந்து அவங்க அப்பா எவ்வளோ ட்ரை பண்ணார். ஆனால் ஹரிணிக்கு சைக்கிள் மிதிக்கவே ரொம்ப சிரமப்பட்டாங்க. நான் டைரெக்டாக வந்து 2 வீலரே கற்றுக்குறேம்மா, எனக்கு சொல்லி கொடுங்க, நீங்கள் வாங்க, அப்பா வேண்டாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானும் ஹரிணியும் கிளம்பிட்டோம். ஒரு 3 மணி இருக்கிற மாதிரி ஒரு நிழலாக இருக்கக்கூடிய இடமா பார்த்து ஒரு தெருக்கு போயிட்டோம். ஆல்ரெடி ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கு இல்லையா, இது கூட வண்டியும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுவாங்க, டயட் வேறு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கவே வெயில் அவ்வளோவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நாங்கள் போனோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிணி இது வரைக்கும் சைக்கிள் ஓட்டினது கிடையாது. ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வரலை. 2 வீலர் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதை வச்சு அவங்க இன்னும் ஒரு 10 டேஸில் ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி எப்படி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஹரிணிக்கு மோட்டிவேட்டாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச 2 வார்த்தைகள் சொன்னீங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மட்டும் ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆல்ரெடி அவங்க டயட்டில் இருக்காங்க. மதியம் ஒரு வேளை தான் மட்டும்தான் மீல்ஸ் எடுத்துக்கிறாங்க. வீட்டில் இருந்தாலாவது பசிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு ஆகாரம் கொடுப்போம். இப்போ நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகிறோம். ஆல்ரெடி வந்து அவங்க ஒர்க் அவுட்டும் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து 2 வீலர் பண்ணுறாங்க அப்படின்னும்போது 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் குழந்தை ஃபஸ்ட்டு டே வந்து ஓட்டும்பொழுது கொஞ்சம் பயம் இருக்கும். ஃபுல் எனர்ஜி அதில் போட்டு இது பண்ணுவாள், எங்கே அவளுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நாங்கள் போய் ஒரு 1.25 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. 4:15 கிட்ட ஆகிடுச்சு. இருந்தாலும் அவளுக்கு வந்து அந்த டயர்டு தெரியல. ஏன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிழலாகவே இருந்தது. அந்த தெரு கொஞ்சம் கூட வெயில் இல்லாமல் நிழலாகவே இருந்ததுனால அவளுக்கு கொஞ்சம் டயர்டு இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நானும் ஷாப்புக்கு போகணும் அப்படின்றனால இன்றைக்கி போதுமா, நம்ம மீதி வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.